ओम श्री महागणपतये नमः। गर्भविनायकं भजे षण्मुखं षड्गुणं श्रीकुमारगुरुभूषणं देवसेनापतिं वन्दे सर्वकार्यार्थसिद्धये वल्ली देवसेनास्कान्तस्मरणं जय जय सुब्रह्मण्यो समरविजयकोटिशातकानन्ददाटी भृगुणपरिवेगी मुख्यकादम्बवाटी मुनिनितपरिपाटी मोहिजां जातकोटी परमशिवधूठी पादुमां कामकोटी हादिवरा शक्तिमाता श्री जैवाहस्तामिव संवृत्तो वाहस्तं प्रतिवर्तते जगदस्मितरोहन्ते पार्वती परमेश्वरो नमः पार्वती पतगे हर हर महादेव हिन्नारुणिकसुपदे भूत्री हिन्नाथवत्कुन्देवा भूत्री ஏகம் பக்த ஹிந்தாய் போற்றி வாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணாமலைவண்ணா போற்றி அண்ணாரமுத கடலே போற்றி திருவாதிருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் குருभ्यो நமः ஹரி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்தஹே பிராணாநாயம்யா ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम आपो ज्योतिरसो हमद ब्रह्मा पूर्वस्वरो ममो भारतस्तमस्तद्दुरितक्षेत्रपारः पादवीयज्ञानपरमेश्वर प्रीरितं सुगाप्यां सुवेशोवनमुहूर्ते अद्य ब्रह्मणः द्विजवरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतवन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्धमाने गोवारिहे चान्द्रमानेन प्रभवादीनां षष्ठी संवत्सराणां मध्ये मङ्गलहर महावराधनाम संवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ विशाखमासे शुक्लपक्षे एकादश्यां शुभतिथौ हस्तनक्षत्रस्यानां भौमवासरसंयुक्तानां शुभनक्षत्रश्रवयोगशपगन्ने एवं गुणहिङ्गुणविशेषेण वशिष्ठायाम् अस्यां शुभतिथौ यथास्थानं प्रतिष्ठापयामि शोभनाय धनराय क्षमनाय सारा नमस्तं दामोदरेश्वरामदे नमोस्तुभये श्री अवदश्री मुदं श्रावय श्रावय स्वाहा वरणाय नमः आम बराबर निवेदनं निवेदयामि ओम जपहारे रचने वाक्यर्थाय सिद्धराय नमः आंगीरसाय नमः सिद्धवाहनाय नमः भवन्तराजन्ये नमः वेदां बृहस्पतये नमः देवानां ऋषभध्वजाय नमः गृहस्थाय नमः आभुजगोत्राय नमः सर्वज्ञाय नमः सर्वलोकविहारिणे नमः स्वर्णवर्णाय नमः திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள்,
பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः ஸ்வாஹா. ஓம் கணநாதத்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः ஸ்வாஹா. ஓம் கணநாதத்வா கணபதிம் ஹவாமஹே நான் வீடியோ
திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல்.
திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு சுவாமி வந்து பிரவேசமாவார். அன்றைய தினம் திருக்கழுகுன்றத்துல தானா தோன்றிய சங்கானது வரும். கடகராசிக்கு பிரவேசமாகும் போதுதான். அதனால இப்பொழுது குரு ஹோமம் நடந்து குருவின் கையால சுவாமியுடைய உத்தேசமான இந்த சடங்கு சொல்லி ஹோமமானது நடைபெறும். நடக்குமா மூக்கடல. அதனால சுவாமி திருக்கரங்களால் எல்லாருக்கும் மூக்கடலை தருவார். அவர் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஹோமத்தில் போடுங்க. இப்பொழுது குருவின் உபச்சாரமானது சிறிது நேரம் நடைபெறும். சிவாய அனைத்து பக்தகோடிகளுக்கும் ஸ்ரீ அருள்மிகு விசாரிக்கி அம்பாள் சமேத குணாகேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடத்தின் சார்பிலும் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பான ஒரு குரு பயிற்சி. காரணம், 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் கடகத்தில் உச்சமடைகிறார். மிதுனத்திலிருந்து பிரவேசம் செய்து கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் பார்வையாக இந்த குரு பயிற்சி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள், பணம் கிடைக்கும் ராசிகள் என்று திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 12 ராசிகளுக்கும் நற்பலன்களை குரு பகவான் தருவார். காரணம், கடகத்தில் அமர்வதால் உச்ச குரு என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். இந்த குரு பயிற்சியில் அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். 12 வருட காலங்கள் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை அளிக்கும். அதனால்தான் இந்த 12 ஆண்டுகளை மன்னர்களாக கூறுவார்கள். பொதுவாக குரு பார்த்த கோவில்கள் குரு பகவான் பார்வையால் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் ஒரு குடும்பத்தில் நடந்தேறும். வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு வீடு வாய்ப்புகள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவருக்கு வெளிநாடு வாழ்க்கை, வெளிநாடு உத்தியோகம் அமையும். அதை விட நீண்ட நாட்கள் உடலை வருத்திக் கொண்டிருக்கக்கூடிய கொடிய வியாதிகள் நீங்கும். நீதிமன்ற வழக்குகள் குரு பகவானின் திருவருளோடு ஸ்ரீ புன்னாகேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கல்பம் அப்படி என்றால், ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றால் விடுனர் பெருனர் போட்டு எழுத வேண்டும். பெருநரை மட்டும் போட்டுவிட்டால் அதற்கு பெயர் மொட்டை கடிதாசி. நாம் எந்த கோத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், நாம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், நம் பெயர் என்ன என்பதை சங்கல்பத்தில் சொன்ன பிறகு அதை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். நிறைய பேர் சுவாமி பேருக்கு பண்ணுங்க, கண்டிப்பா சுவாமி தான் பண்ண போறோம், அதுல டவுட் இல்லை.
ஆனா யார் பண்ண போறது? இன்னாராகிய நாள், இந்த குலத்தில் பிறந்த நாள், என்னுடைய சங்கல்பத்தை இறைவனுக்கு தெரிவிக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் அது சரியான கடிதம். இல்லைன்னா அது மொட்டை கடிதாசி. ஆக தன்னுடைய நட்சத்திரமோ அல்லது ராசியோ லக்னமோ தெரியாதவர்கள் கூட தங்களுடைய கோத்திரம் மற்றும் பெயரை சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அதே போல குரு பார்த்தால் கோடி நன்மை. இறந்த ஒருவனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். பிரகஸ்பதி வியாழ பகவான் அனைவருடைய வாழ்க்கையிலும் எண்ணிய எண்ணங்களை ஈடேற செய்யக்கூடியவர். எங்க இருந்தா சிறப்பா இருக்கும். ஒரு விஐபி வீட்டை விட்டு வெளியில கிளம்புற நேரத்துல அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா போற அர்ச்சகத்துல எதையுமே காசு கொடுத்து கேட்க மாட்டார். இதுதான் 11 இடங்களில் கூட அமர்வது. ஆனா ஒரு விஐபி அவருடைய இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நாம அவரை தேடி போய் உதவி கேட்டா கண்டிப்பா செய்வார், காது கொடுத்து கேட்பார். இதுதான் கடகத்தில் குரு உச்சமாவது. இந்த ஒரு வருட காலத்தில் கடகத்தில் குரு உச்சமாகும் பொழுது இறைவனிடத்தில் எதை கேட்டாலும் குருவர்களோடு கிடைக்கும். அது கிடைக்கணும்னா முதல்ல குரு பகவானோட ஆசீர்வாதத்தை நாம பெறணும். இந்த குரு பகவானோட ஆசீர்வாதத்துக்கு தான் இன்னைக்கு ஸ்ரீ குரு பெயர்ச்சி ஹோமத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். இந்த ஹோமத்துல அவர்களுடைய எண்ணங்களை முழுமையா இறைவன் பாதத்துல வைங்க. 100க்கு 200% வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. எல்லாரும் சொல்லுவோம் தசாநாதன் தனியா நடக்குதுங்க, ஓன்சாரன்றது ஒரு பெரிய பலம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் அவர்களுடைய திசை அந்தரம் சூட்சமம் எல்லாம் நடந்தாலும் 2 பெயர்ச்சிகள் முக்கியமானவை. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. இந்த 2 பெயர்ச்சிகளும் திசையில என்ன பலன் கொடுக்குமோ ஓன்சாரத்துல அந்த பலன் கொடுக்கும். ஆக குரு பகவானை நாடியாருக்கு என்றும் தோல்வி கிடையாது. அதனால்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனா முருகப்பெருமான குருவா வழிபடுறோம். ஏன்னா தேவர்களின் குறை தீர்த்ததால் அவர் தேவசேனாதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவானை அனைவரும் வேண்டி தங்களுடைய எண்ணங்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பித்து அனைவருக்கும் குரு கடாட்சத்தோடு எண்ணிய எண்ணங்கள் ஈடேற பலமான வாழ்த்துக்கிறோம். குரு பகவானுக்கு கடலை, இந்த கடலைக்கு அனைவருக்கும் நம்ம சுவாமி கொடுப்பார். அவரை வந்து இந்த கடையை கையில வாங்கி தங்களுடைய நினைச்சு அதுக்கப்புறம் அவரவர்கள் கையாலேயே கோபத்துல போடுங்க. முக்கியமான 3 விஷயங்களை குரு கொடுப்பார். ஒண்ணு பதவி, இன்னொன்னு பணம், இன்னொன்னு பணத்தை பார்த்து எல்லாத்தையும் குரு கொடுப்பார்கள். இன்ஸ்டன்டா இந்த 3 உடனே கொடுப்பார். ஒரு மனிதன் இந்த 3 வெற்றியை கொடுக்கும். இந்த 3 கொடுக்கக்கூடிய குரு பகவான், எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய குரு பகவான். ஆக அனைவரும் கடனை வாங்கி கடனாக வேண்டி அந்த ஹோமத்துல போடுங்க. உங்க எல்லாரோட வேண்டுதல்களும் பரிதமாக எல்லாரும் அந்த பரம்பொருளாகிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வேண்டி வணங்குகிறோம். சிவாய நமः. திருமண தடையா, உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல். கருள் தருவாய் என்றும் நீயே. தொட்டது யாவும் ஜெயமாகிடவே துணை வருவாயே வீரபத்ரரே. பகைவரை வெல்லும் வல்லமை தன்னை பக்தருக்கென்றும்
காப்பது இறுதியில் கிடைக்கும். தட்சணை வதைக்க புறப்படும் வேளை வெள்ளுடை தரித்தாய் வீரபத்ரரே. தட்சணின் மீது சினம் மிக கொண்டு எரிமலையாக நீ இருந்தாயே. வேகம் தணிய கோபம் குறைய வெண்ணெய் சாற்றி வழிபடுவோமே. அச்சம் இல்லா வாழ்வினை தந்து அனைவரும் வாழ நீ அருள்வாயே. நிச்சயம் நீயே நிழலாயம்மை நித்தம் காப்பாய் வீரபத்ரரே. வீரம் செழிக்கும் விளை நிலம் நீயே. விண்ணும் மண்ணும் வணங்கும் உனையே. யார் எதிர் வந்து உனை பணிந்தாலும் பேரருள் செய்யும் வீரபத்ரரே. வீரம் செழிக்கும் விளை நிலம் நீயே. விண்ணும் மண்ணும் வணங்கும் உனையே. யார் எதிர் வந்து உனை பணிந்தாலும் பேரருள் செய்யும் வீரபத்ரரே. திருமண தடையை அகற்றிடுவாயே. விரும்பிய வரனை சேர்த்திடுவாயே. இருமனம் கலந்து இல்லறம் காண இன்னருள் புரியும் வீரபத்ரரே. தொடங்கிய தொழிலும் வளர்ச்சியை காண தொழுதிடுவோமே உன் திருவடியே. தடைகளை அகற்றி தழைத்திடும் வண்ணம் தருவாய் அருளே வீரபத்ரரே. இருளில் தவிக்கும் எங்களின் வாழ்வில் விளக்காய் நீயும் ஒளி தருவாயே. இருவினை நீக்கி எமக்கருள் செய்ய பணிவோம் உன்னை வீரபத்ரரே. ஆணவ மலத்தை அழித்திட வந்த ஆற்றல் மிகுந்த வீரனும் நீயே. அடங்கா கடவுளை தேவரை மனிதரை அடக்கிட வந்தார் வீரபத்ரரே. உன்னால் இந்த உலகம் உய்யும். ஊழ்வினை நீக்கிட நீயே தெய்வம். கண்ணாய் கருத்தாய் கனிந்தருள் செய்யும் கலியுக வரதன் வீரபத்ரரே. செவ்வாய் தோறும் விரதம் இருந்து பக்தியினாலே வழிபடுவோமே. செந்நிற மலரால் அர்ச்சனை செய்து சேவிப்போமே வீரபத்ரரே. செவ்வாய் தோறும் விரதம் இருந்து பக்தியினாலே வழிபடுவோமே. செந்நிற மலரால் அர்ச்சனை செய்து சேவிப்போமே வீரபத்ரரே. ஐப்பசி
அழிக்க வந்தாய் துணிந்து உந்தன் திருவடி நித்தம் பணிந்து உய்யவே நீயும் அருள்வாய் கனிந்து வாளுடன் கேடயம் பாங்காய் பிடித்து வாகை சூடினாய் எதிரியை அழித்து ஒவ்வொரு நாளும் உன்னடி துதித்து உயிரினம் வாழும் மண்ணில் செழித்து அரசனை போலே மகுடம் தரித்து அன்பரை நெருங்கும் துன்பம் தடுத்து இரக்கம் காட்டி அபயம் கொடுத்து எமக்கருள் வழங்கி நாடகம் நடத்து. இரண்யனை அழித்த நரசிம்மமூர்த்தி ரத்தம் குடித்து ஆவேசம் அடைந்தார். அவரது சினத்தால் அதிர்ந்தது உலகம். முனிவரும் தேவரும் நடுங்கிடலானார். பிரம்மனை கண்டு முறையிட்டனரே பிரளயம் தடுக்க அடிபணிந்தனரே. பரமனை கண்டு முறையிடும்படியாய் படைப்பு தொழிலோன் பதில் உரைத்தாரே. சிவனிடம் சென்று அனைவரும் வேண்ட சிக்கலை தீர்க்க மனம் இசைந்தாரே. இருபுற சிறகும் அரிமாமுகமும் சரப பட்சியாய் உன்னை படைத்தார். திருமண தடையா? உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல். வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா கண்ணனுக்கு அரோஹரா கடமனுக்கு அரோஹரா கண்ணனுக்கு அரோஹரா கடமனுக்கு அரோஹரா கண்ணனுக்கு அரோஹரா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா இரா மாமா இரா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை நம் நான்கு செம்பொருள்வாய் மறைத்த
நரசிம்மர் சீனத்தை நலமுடன் தணித்து நல்லோர் வாழ நலம் புரிந்தாயே. ஏவல் பில்லி சூனியமகல எமக்கருள் நீயே செய்திடுவாயே. காவல் தெய்வம் என்றே உன்னை கை தொழுவோமே காப்பாய் நீயே. அனுமந்தபுரத்தில் ஆலயம் கொண்ட வீரபத்ர சுவாமி உனக்கு பணிவுடன் நாங்கள் பூஜை செய்வோம். பக்தியினாலே பதம் தொழுவோமே. மனநலம் குன்றிய அன்பருக்கெல்லாம் மருத்துவமாகும் உன் திருத்தலமே. குணநலம் பெற்று குறைபல நீங்கி குடும்பத்தாருடன் வாழ்வோம் இனிதே. உடல் நலம் தன்னை உலுக்கிடும் பிணிகள் உனை கண்டகலும் பனியாய் மறையும். உலகம் உந்தன் திருவடி வணங்கும். பொன்னிறமான கொன்றை மலரால் மாலை தொடுத்து சாற்றிடுவோமே. துன்பம் எல்லா வாழ்வினை பெறவே தொழுதிடுவோமே. உன்னையே நாங்கள் பில்வ மாலை உனக்கே சாற்றி வேண்டுதல் வைத்து வணங்கிடுவோமே. எல்லா நலனும் எல்லா வளமும் எமக்கருள்வாயே. வீரபத்ரரே செம்பருத்தியுடன் சம்பங்கி மலரால் அன்புடன் உனக்கு மாலை கொடுத்து ஏற்றிட வேண்டும் எம் பெருமானே. என்றே உனக்கு சூட்டிடுவோமே. காட்டு பூக்களை கனிவுடன் பறித்து கருத்தாய் நாங்கள் பக்தியில் கொடுத்து வாட்டும் துயரம் விலகிட வேண்டி அணிவிப்போமே. ஆறுதல் தேடி காரை காலின் அருகே உள்ள பெருந்துறை தலத்தில் அருளும் உனக்கு புலியோதரையுடன் படையில் போன குடும்ப ஒற்றுமை நாளும் வளருமே. வழி வழியாக முன்னோர் வகுத்த மரபின் படியே உனை பணிவோமே. மூச்சு காற்றும் எச்சில் படாமல் வாய்க்கட்டு பூஜை செய்திடுவோமே. வேகம் துடிப்பு தூய்மை உடைய வீரபத்ர சுவாமி உனக்கு கோபம் ஏதும் நேராவிதமாய் குழந்தைகள் நாங்கள் வழிபடுவோமே. எதிரிகள் தொல்லை இனியும் இல்லை எனும் நிலை தொடர நீயே எல்லை. கதி என உன்னை சரணடைந்தோமே. காத்திடல் என்றும் உந்தனின் கடனே. நீதியை மண்ணில் நிலைத்திட செய்ய நெருப்பில் இருந்து வடிவெடுத்தாயே. ஆதி சிவனின் அம்சம் நீயே. அடியவர்க்கென்றும் அருள் புரிவாயே. வீரா உனக்கு வேகம் எதற்கு? வேற்றுமை பாரா பூமனம் உனக்கு நீரால் உனக்கு
அபிஷேகம் செய்ய தடைகள் யாவும் விலகிடலாகும். வைரம் போலே மனதினில் உறுதி பெருகிட அருள்வாய், அதுவே நியதி. பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் பக்தர்கள் உன்னை பணிந்திடுவாரே. அவரது குறையை அன்புடன் கேட்டு ஐயன் நீயும் அருளிடுவாயே. சதுர்த்தி திதியில் உன்னை தொழுதால் சங்கடம் தீரும், நன்மைகள் சேரும். இதுவரை இருந்த இன்னல் விலகும், எண்ணியதெல்லாம் எளிதாய் நிகழும். அஷ்டமி நாளில் அடியவர் வணங்க அமைதி திரும்பும், நிம்மதி நிலைக்கும். இஷ்ட தெய்வமாய் மனமுனை ஏற்கும், இருவினை தன்னை உன்னருள் மாய்க்கும். பூரம் கார்த்திகை நட்சத்திர நாளில் புவியோர் உன்னை வணங்கிடுவாரே. வீரம் வல்லமையாவும் தந்து 100 ஆண்டுகள் வாழ்விப்பாயே. சதுர்தசி அன்று உன்னடி வணங்க சஞ்சலம் யாவும் அகன்றே போகும். உமையவள் சிவனை வணங்கிய நாளிது, உனதடியாரின் உள்ளம் மகிழுது. திருமண தடையா? உங்களுக்கு ஏற்றவரன் கிடைக்கவில்லை என்ற கவலையா? இதோ நமது நிமிலியில் ஸ்ரீ மகா சபேஸ்வரர் பீடம் திருமண தகவல் மையம். இல்லற வாழ்க்கை செழிக்க உங்களுக்கு ஏற்றவரன்கள் முதலியார்கள், வன்னியர்கள், செட்டியார்கள், நாயுடுகள், யாதவர்கள், உடையார்கள், பிராமணர்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த வரன்களுக்கும் பொருத்தம் பார்த்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு நம்பர் 52/21 ராமசாமி ரெட்டி தெரு, கரியாக்குடல்,